வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஸ்வின் பவனம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹோம் டூர் தான் பார்க்குறோம். ஹோம் டூர் எப்படின்னா சின்ன சின்ன இன்டீரியர்ஸை டீடைலிங் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ தட் யாராவது வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இல்லை இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குட்டியான வீடு தான், பட் அதில் சின்ன சின்ன இன்டீரியர்ஸ் என்னென்ன அப்படின்றதான் ஹோம் டூர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வின் வந்து கண்ணாடி போட்டிருக்கா, அதான் சொல்கிறான். அவனோட ஐபீஸ் வந்து டிஃபெக்ட் ஆகிடுச்சு, அதனால் கண்ணாடி போட்டு விட்டுட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்வினுக்கு பவர் கிளாஸ் தான் பயங்கர பார். ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் சொல்ல நினச்சேன். சரி, அவங்களே பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பாங்க அவங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டோட எலிவேஷன் இதுங்க. நம்ம வந்து 3 சென்ட்டில் வந்து வீடு கட்டியிருந்தது. இது வந்து 5 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. மேலே இழுத்து கட்டி நாங்கள் 5 வருஷம் ஆச்சு. கீழே இருக்க வீடு அப்படியே வாங்கினது தான். கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இன்டீரியர்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே கட்டினோம். இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் போட்டிருப்போம். நுழைஞ்சோடனே உங்களுக்கு கடப்பாஸில் ஷூ ரேக் வச்சுட்டு என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். போன உடனே உங்களுக்கு வந்து பார்க்கலாம் ஒரு சோஃபா செட்டு எல் ஷேப்பில் வந்து நம்ம போட்டிருப்போம். அதாவது அளவெடுத்து செஞ்சு வாங்கினது தான். பின்னாடி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பின்னாடி டீடைலிங் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கங்க. இது ஃபுல்லாக மேலே வந்து ஒரு மாதிரி ஏர்தி கலரில், அதாவது ப்ரௌன் கலர்லேயே வந்து ஃபுல்லாக கேக்கி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சோஃபா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட், சின்ன ஒரு பூஜை யூனிட் வந்திருக்கும். 3 ஷெல்ஃப் ரேக் இருக்கிற மாதிரி உடனில். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி ஃபுல்லாக அங்கே வந்து மெடிசன்ஸு ஸ்டோரேஜ், இந்த பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு வெங்கல சிலை வந்து வச்சுருப்போம். சாமி சிலை, அதாவது நம்ம விநாயகர் சிலை வச்சுருப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே பூஜைக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். இங்கே தான் வந்துட்டு நான் சொன்னேன்ல, நம்ம மெடிசன்ஸும் பூஜைக்கு தேவையான ஜாமானும் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமே ஃபுல்லாக உங்களுக்கு சோஃபா செட்டு வந்துடும் எல் ஷேப்பில். இது வந்து நம்ம செஞ்சு வாங்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். 30,000 அந்த மாதிரி தான் வந்தது. பெட்டர் நீங்கள் எப்போ ஹால் வந்து அளவு சின்னதோ பெருசோ டசன்ட் மேட்டர், நீங்கள் செஞ்சு வாங்குறப்ப உங்களுக்கு ஆப்டாக அந்த இடத்துல பொருந்தி உட்காந்துக்கும் சோஃபா. இது வந்து ஒரு மெட்டல் வால் ஹேங்கிங் தான். அந்த ஏர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் அந்த பெயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேக்கியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயிலிங் வந்து அந்த ஃபோட்டோ இதில் வந்து வச்சுருப்போம், நாங்கள் கம்பைல் பண்ண ஃபோட்டோவில். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த பூஜை யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு வே போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் டாப், ஒரு டேபிள் டாப் சிங்க் வந்து வச்சுருக்கோங்க. ஆக்சுவலி இந்த டேபிள் டாப் சிங்க் நீங்கள் வாங்கி வைக்கிறப்ப வீட்டில் ரொம்பவே ரிச்னஸ் கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் அந்த சோஃபா செட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு டிவி யூனிட் வந்து வச்சுருக்கோம். இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும், அதாவது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த யூனிட்லாம் வாங்கி வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டோன் வால் மாதிரி கொடுத்துருந்தோம். அதோட டீட்டெயிலிங்கை நம்ம வந்து சேர்த்துருப்போங்க, பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த கேக்கியாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது இந்த ஏஷியன் பெயிண்டில் வர ஒரு டிசைன் தான். ஒரு மாதிரி ராயல் பெயிண்டிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது எனக்கு அதை பற்றின டீட்டெயில் சரியாக தெரியல, பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ரௌன் அப்படின்றது ஒரு மாதிரி வீட்டுக்கு ஒரு காம்னஸ் கொடுக்கும். நாங்கள் எந்த கலருமே வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம வீட்டில் ஃபுல்லாக ப்ரௌன் ஐவரி கலந்து மட்டும்தான் இருக்குங்க. அண்ட் இது வந்து சிங்க்குக்கு மேலே குட்டி குட்டியாக வந்து சின்ன சின்ன டைல்ஸ் பதிச்சுட்டு அண்ட் மேலே நம்ம நார்மலாக அந்த ஐவரி பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த சைடில் வந்து கீ வைக்கிறதுக்கான இந்த ப்ரொவிஷன் வந்து வச்சுருக்குறோம். அண்ட் இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம், டாய்லெட் வரும். அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து வருங்க. ஸோ நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா 2 BHK தான். அண்ட் ஹாலில் இருந்து எல்லாமே அந்த வழி வந்து எமர்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். பால்கனிக்காக இருக்கட்டும், என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லை கிச்சனுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் இதுதான் வந்து ஸ்டோன் வால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்டோன் பிளாக்ஸ் ஃபுல்லாக இது வந்து நேச்சுரல் ஸ்டோன் தாங்க. இது வந்து வால்பேப்பர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நேச்சுரல் ஸ்டோன்ஸே நம்ம வந்து வைக்க சொல்லிட்டோம். ஸோ இந்த டீட்டெயிலிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம அங்கேருந்து ஹால்லேருந்து நம்ம பால்கனிக்கு போகிற அந்த வேயில் நம்ம பார்க்குறப்போ சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பிளான்ஸ் வந்து இதெல்லாம் தக்காளி அஃப்கோர்ஸ் ஒரு 4-5 தக்காளி பழுத்துருச்சு, நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ தக்காளி செடி, இந்த மாதிரி மிளகு தக்காளி, அந்த கீரை செடி, அந்த சிம்பிள் அந்த மணி பிளான்ட்டு அதெல்லாம் கூட வச்சுருக்குறோம். ஸோ சில செடி வந்து வருது, சில செடி வராமல் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அதை வந்து கவனம் செலுத்தலை, கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
ஆக்சுவலி என்ன கேட்டால் ஸ்டெப்ஸ் எப்போயுமே வெளியே விட்டு கட்டுறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மழையெல்லாம் பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக வந்து உள்ளே வந்துட்டு தான் வெளியே போகுது அந்த மாதிரி. அண்ட் அந்த அந்த பால்கனியோட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் அங்கேயே வந்து ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெலாம் அங்கேயே ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ தனியாக வீட்டுக்குள்ளே அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ப்ளஸ் யூபிஎஸ் பேட்ரி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வெளியே நம்ம விட்டுருக்கோம். எப்பயுமே வீட்டுக்கு இன்னொரு அழகு தர்றது பால்கனிங்க கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஸ்பேஷியஸான ஒரு விஷயம் வந்து இருக்கணும். இந்த வியூ வந்து உங்களுக்கு ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். வால் யூனிட் வியூ கீழே வந்து சும்மா உட்டனில் ஒரு யூனிட் மாதிரி கொடுத்துட்டு அங்கே நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்கோம். நடுவில் மட்டும் ஒரு எல்இடி டிவி 42 இன்ச்சுன்னு நினைக்கிறேன் அது வச்சுட்டு வால் கிளாக் அவ்வளோதான். வேறு கச்சா நாங்கள் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை அந்த யூனிட்டில். அண்ட் மேலே அந்த ஃபால் சீலிங் வந்து இப்படி தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வீடு கட்டினாலும் ஒரு குட்டியாக அதாவது சின்னதாவது நீங்கள் ஃபால் சீலிங் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும். கண்டிப்பாக சின்ன சின்ன டீட்டெயிலிங் அண்ட் இன்டீரியர்ஸ் ஒர்க் வந்து பண்ணலாம். ரொம்ப காசை கொட்டி பண்ணணும் அப்படின்ற கூட அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பெயிண்ட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேக்கியாக இருக்குது பாருங்கள். இது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. ரொம்ப ரிச்சாக இருந்தது. நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம வால் ஹேங்கிங் மெட்டல் ஆர்ட், அதாவது ஹோம் டெக்கர் பீஸ் தான் அது. நான் அதே மாதிரி இந்த சைடு மீனாட்சி அம்மன் படத்துக்கு கீழேயும் ஒரு லைட்டு வரும். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஹால்லே வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது தவிர 2 பிஹெச்கே இருக்கும். அது சைடில் வந்து ஒரு குட்டி ரூம் பெட்ரூம் இருக்குங்க. சோஃபா இந்த சைடு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இங்கே ஒரு ரூம் வருதுங்க, பெட்ரூமு. இது வந்து குட்டி ரூம் தான், 10க்கு 10. ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப். இது வந்து அட்டாச்டு வார்ட்ரோப் இல்லை, நான் தனியாக செப்பரேட்டாக வாங்கி வச்சதாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும் நம்ம வந்து இன்பில்ட்டாக வந்து வார்ட்ரோப் ஃபுல் ப்ரௌனில் கொடுத்துருக்கோம். நான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம வீடு வந்து ப்ரௌன் வித் ஐவரி காம்பினேஷன் அப்படின்றனால இது நல்ல ஒரு காம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலர் எப்பயுமே உங்களுக்கு கிச்சன்லேயே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து மெயினாக ஹாலும் கிச்சனும் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்ஜினியர்கிட்ட கேட்டுக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி ரூம்னு ஒட்டினா அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டைனிங் போகும். ஹாலில் இருந்து எமர்ஜ் ஆகிட்டு போகிற மாதிரி இந்த பார்த்து. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு டைனிங் தான் வச்சுருக்கோம். அது வந்து மார்பிள் டைனிங் தான். இந்த மார்பிள் டைனிங் பற்றினும் கிச்சன் டூர் நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம். லிங்க் வந்து ஐகார்டை கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு வந்து நம்ம அந்த கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கும் இந்த டைனிங்க்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வைக்கணும். ஆக்சுவலி நான் வைக்கலைங்க. மேல் ஃபர்தராக வந்து இந்த பிளான் இருக்குது. எப்போ வைப்போன்னு தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள். கவுண்டர் டாப் எப்போயுமே வீட்டில் ஏதாவது ஒரு, நான் சொல்லியிருப்பேன், க்ரீன் ஏதாவது ஒரு வைக்கணும், க்ரீனான விஷயம் இருக்கணும் கிச்சனில். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சமைக்கிறப்ப அது ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மூட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஸ்டவ் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிச்சன் டூர்லேயே. ஸோ இது உள்ள இன்னொன்று ஒரு ஃப்ளாட்டாக வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்கேன். அதையும் மாற்றி மாற்றி வச்சுக்குவோம். ஏன்னா எண்ணெய் வந்து ஊற்றி வைக்கிறனால நம்ம அடிக்கடி வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க வரும். ஸோ அதை தவிர இந்த சைட் வீடியம் பிராண்டோட நம்மளோட மிக்ஸி தான். அண்ட் இங்கே வந்து மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது. இந்த மைக்ரோவேவ் ஓவன் வந்து இப்போ வந்து நான் ஓடிஜியாக கன்வெர்ட் பண்ணி, ஓடிஜி வந்து வாங்கி வச்சுட்டேன். ஓவன் வந்து இப்போ உள்ளே போயிடுச்சு. அது வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிடுச்சு. பார்த்துக்கோங்க. ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி ரூமுக்குள்ளே ஒரு சின்ன ரூம் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ரூம்லாம் இருக்கும். இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒன்ஸ் நான் வந்து எப்படி பண்ணுவேன், சமையல் முடித்த உடனே கையோடு நான் க்ளீன் பண்ணிடுவேன். மெயினாக இன்னொரு டிப் நான் தர்றேன் உங்களுக்கு. நம்ம என்ன வாஷ் வந்து டிஷ் வாஷ் வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் சாரி, த்ரோட் வந்து சரியில்லை. ஸோ அதனால் என்னால் அவ்வளோ பேச முடியல. ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் விட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் கிச்சன் வந்து எப்பயுமே. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோம் சென்டரில் வாங்கின பீஸ் தான் எல்லாமே. நம்ம ஆயில் கண்டெய்னராக இருக்கட்டும், இல்லை சீசனிங் பாட்டில்ஸ் எல்லாமே அங்கே வாங்கினது தான். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் வச்சுருக்கேன். இது நம்ம அந்த கட்லரி ஃபுல்லாக அந்த ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசர். இது வந்து சில்வரில் இதையும் வச்சுருக்கேன், மாற்றி மாற்றி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் இதுவே வந்து அப்போதைக்கப்போ நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்ம ஈரமாக ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா கீழே போயிட்டு அந்த ப்ரௌன் அந்த திருப்பிடிச்ச இது வந்து வந்துடும். ஸோ அதையும் வீக்லி ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கிறது நல்லது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இது யூஸ்வலாக நீங்கள் கிச்சன் பண்ணுறப்போ இனிமேல் கட்டுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த கவுண்டர் டாப் முடிகிற இடம் பாருங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி கர்வாக வந்து முடியும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நின்றுட்டு அவசரமாக நின்றுட்டு சாப்பிட்றப்ப உட்காந்து சாப்பிட்றப்ப டைனிங்கை கூட வேண்டாம், இங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இன்ஜினியர் வந்து போட்டிருக்காரு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 3 டயர் ஸ்டோரேஜ் இதுவும் வந்து வச்சுருக்கோம். அண்ட் ப்ளஸ் நம்ம அரிசி வைக்கக்கூடிய டப்பர்வேர் கண்டெய்னர் கீழே வச்சுக்கிட்டோம். எந்த ஒரு ரேக்குக்குள்ளேயே நம்ம வைக்கல. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் யூனிட் தான். நம்மளோட க்ராக்கரி யூனிட் பார்த்திங்கன்னா ஓப்பன் யூனிட். அங்கேயே வந்து மசாலா ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த க்ராக்கரி செட் எல்லாமே வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அங்கேயே வச்சுப்பேன். ஆனால் என்ன ஓப்பனாக இருக்கனால அடிக்கடி வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அஞ்சரை பெட்டி வந்து இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக்கில் மாற்றிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எவர் சில்வரில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து பிளாஸ்டிக் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. ப்ளஸ் மோஸ்ட்லி நான் வந்து இந்த ப்ரௌன்லேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா வீடு வந்து இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஐவரி வித் ப்ரௌன் அப்படின்றனால மோஸ்ட்லி என்கிட்ட இருக்க ஜாமான் வந்து இந்த ப்ரௌன் சார்ந்தே வந்து இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர், நம்ம வந்து எப்படி வச்சுக்கிறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான். அண்ட் வீட்டில் எப்பயுமே சந்தோஷம் இருக்கணும், அதுதான் நம்மளோட வீடு அப்படின்றதுக்கான அர்த்தமே. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கம்பைலேஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து அஸ்வின் போட்டிருப்பான், ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஸ்வின் பவனம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு ரொம்பவே
சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. போன வீடியோக்கு இந்த வீடியோக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டான். பிடிச்சது அப்படின்னா என்ன பண்ணும்? சப்ஸ்கிரைப் பண்ணு. அது நான் வேணும்னு யோசிச்சேன். இல்ல ஒண்ணு இல்ல, நீ எதுவுமே பண்ணாத சொல்றேன். சொல்லு. அன்சப்ஸ்கிரைப். என்ன அப்படி பேசுறான்?